இந்த கலர் என் லவருக்கு பிடிக்கும். நான் இதையே எடுத்துக்கிறேன். ஓகே சார். இவங்க இங்க வராங்க. மேடம் சார், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க அதை ரெடி பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். வாங்க சார், வாங்க. இவங்களுக்கு ஆஃப் சாரி காட்டுங்க. ஓகேக்கா. யாருக்கு சார்? தோ இவங்களுக்கு தான். ஓகே சார். நல்லா காஸ்ட்லியா கிராண்டா காட்டுங்க. ஓகே சார். ஆனந்திக்கு அழகன்ற பேர்ல தாவணி அனுப்பலாம்னு நினைச்சா ஆனந்தியே இங்க வந்திருக்கா. இப்ப நம்மள பார்த்துட்டா நாம தான் அழகுன்னு தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? ஆனந்தி, இது உனக்கு சூப்பரா இருக்கும். சார், சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் கடை அண்ணாச்சி கிட்டயே துணி வாங்கிக்கிடலாமா? ஏன் உனக்கு இது பிடிக்கலையா? ஆஹா, அப்புறம் இல்ல, இந்த மாதிரிலாம் தாவணி போட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இப்ப பழகிக்கோ. மானத்தை மறைக்கதேன் துணி, அதுல எதுக்கு சார் ஆடம்பரம்? தகுதிக்கு மீறின விஷயத்தை பழகிக்கிட்டா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும். வேணா சார், சாதாரண தாவணியே போதும். சரி, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். சிம்பிளான தாவணி காட்டுங்க. ஓகே சார். அது சார், சொல்ல ஆனந்தி. அந்த பிளாட்ஃபார்ம் கடை அண்ணாச்சி கிட்டயே போய் எடுத்துக்கிடலாமா? ஏன் இங்க உனக்கு எதுவுமே பிடிக்கலையா? இல்ல, இந்த மாதிரி கலர் எல்லாம் எனக்கு சரியா வராது. அதே. எந்த மாதிரி கலர் எதிர்பார்க்கற? சார், என்ன பிளாட்ஃபார்ம் கடை அண்ணாச்சிக்கிட்டே போய் வாங்கிக்கலாம் அதானே? இல்ல சார், எனக்கு அந்த தாவணி பிடிச்சிருக்குது. அது எடுங்கம்மா. சார், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, இதுவே பேக் பண்ணிடுங்க. சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்ன? இத வேற ஒரு கஸ்டமர் அவருடைய லவருக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். சரி, அப்போ வேற ஒரு பீஸ் கொடுங்க. இல்ல சார், ஒரு பீஸ் தான் இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? நெக்ஸ்ட் வீக் வந்துரும் சார். பரவாயில்ல சார், அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். நீ இரு ஆனந்தி. மேடம், இது பில் பண்ணிட்டாங்களா? இன்னும் போடல சார். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் பேசி பார்க்கறேன். ஐயோ சார், நீங்க எதுக்கு எனக்காக யார்கிட்டயோ போய் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நான் வேற வாங்கிக்கிறேன். நோ ஆனந்தி, உனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு கிடைச்சே ஆகணும். நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். மேடம், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாங்க சார். இருங்க சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. சார், நான் வேற எடுத்துக்கிறேன் சார். இல்ல ஆனந்தி, நான் உனக்கு இதுதான் வாங்கி தருவேன். ஓகே ஓகே, வரேன். நான் வந்துடுறேன். சொல்லுங்க சார். நீங்க உங்க லவருக்கு செலக்ட் பண்ணி வாங்கி வச்சிருந்த தாவணிய வேற ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. வேற பீஸ் இல்ல, அதான் உங்ககிட்ட. அவங்களுக்கே கொடுத்துருங்க. நிஜமாவா சார்? ஆமா மேடம், அவங்களுக்கே கொடுத்துருங்க.
அப்போ உங்க லவருக்கு என் லவர் தான் இப்ப கால் பண்ணா. அவ வேற ஒரு கடையில நான் செலக்ட் பண்ண அதே கலரை அவ செலக்ட் பண்ணி வாங்கிட்டாளாம். சார் உங்க லவருக்கும் வந்திருக்க பொண்ணுக்கும் ஒரே டேஸ்ட் சார். ரெண்டும் ஒரே பொண்ணு தானே. சார் நீங்க வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா சார்? ஆஹா, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லா இருக்கு சார். வாங்கிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார் அவர்கிட்ட கேட்டுட்டேன், அவர் உங்களே எடுத்துக்க சொல்லிட்டாரு சார். ஓ கிரேட். அவர் எங்க இருக்காரு? நான் அவருக்கு தேங்க் பண்ணணும். இல்ல சார், அவரு கிளம்பிட்டாரு சார். ஓ. வேற ஏதாச்சும் வேணுமா சார்? இல்ல இதுவே போதும். பில் பண்ணிடட்டுமா சார்? பண்ணிடுங்க. ஓகே சார். ஆனந்தி, நீ ஆசைப்பட்ட தாவணி உனக்கே கிடைக்க போகுது.